தனியாக இருப்பது வேறு, சொல்லுங்கள். தனிமையாக இருப்பது வேறு. 100 பேர் உங்களை சுற்றி இருக்கலாம். ஆமாம், நீங்கள் ஒரு ஹாலில் உட்காந்துருக்கிறீங்க, 100 பேர் உங்களை சுற்றி இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா? இல்லை, சுற்றி எல்லோரும் இருக்கிறாங்க. மாமா இருக்கார், அத்தை இருக்கார், எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே நீங்கள் எப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. தனிமை என்பது ஒரு உணர்வு. எல்லோரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் சொல்லுங்கள் தனிமை. தனியாக இருப்பதுன்னா அந்த ஹாலில் நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் தனியாக இருப்பது. தேவன் தனியாக இருப்பதை சொல்லலை, அவனை டீல் பண்ணுறார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆமாம், தனிமையான உணர்வு உங்களுக்கு இருக்குதா? எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தனிமை உணர்வு இருக்குது. யாருடைய அன்பையும் யாருடைய கரிசனையும் யாருடைய விசாரிப்பையும் என்னால் அனுபவிக்க முடியலை இல்லை அப்படின்னு ஏங்குனீங்கன்னா கர்த்தர் சொன்னார், நீ தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆமாம், உனக்கு நான் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஆமாம் ஆமாம், எத்தனை பேர் இதை ரேமாவாக சொல்லப்பட்ட வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? உங்களுக்கான ஏற்ற துணையை, ஆமாம், ஏற்ற சப்போர்ட்டை, ஆமாம் ஆமாம், தேவன் உண்டாக்கி தருவார். துணை என்றால் பல நேரம் இந்த வார்த்தையை திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். இது திருமண சம்பந்தப்பட்டதை தாண்டி அவர் நமக்கு பல இடங்களில், பிஸ்னஸ் பண்ணுகிற இடங்களில், படிக்கிற இடங்களில், ட்ராவல் பண்ணுகிற இடங்களில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் துணையை உண்டு பண்ணுவார். சப்போர்ட் பண்ணுகிறவர்களை தேவன் உண்டு பண்ணுவார்.